அன்பு தோழிகளுக்கு வணக்கம். இது உங்கள் சிறகை விரி. நாம் இதற்கு முந்தைய வீடியோவில் பொன்வண்டு கூடை எப்படி பின்னுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அந்த கூடையினுடைய கைப்பிடி பின்னுறதை மட்டும் தனியாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த கூடைக்கு நான் 2 கலரில் உருட்டு கைப்பிடி பின்னியிருக்கேன். உருட்டு கைப்பிடி பின்னுற வீடியோ இதற்கு முன்னாடி சில வீடியோக்குள்ளே நான் கொடுத்துருக்கேன். உள்ளோயர் வச்சும் வைக்காமலும் 2 விதமாக பின்னி காட்டியிருக்கேன். அந்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரியே இதையும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொன்வண்டு கூட எப்படி பின்னுறது அப்படிங்கிறது இதற்கு முந்தைய வீடியோலேயே நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு நாம் உருட்டு கைப்பிடி 2 ஒயர் உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். உள்ள ஒயரை 4 ஒயர் வச்சுருக்கேன். இந்த உருட்டு கைப்பிடி போடுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் ஒரு கைப்பிடி பின்னிட்டேன். இந்த கைப்பிடி பின்னுறதை மட்டும் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ பேக்கனுடைய சென்டர் நீங்கள் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு நான் மெஷர் பண்ணதில் எனக்கு சென்டர் பகுதி இங்கே வருது. இதில் தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த கார்னர்லேருந்து, ஏன்னா இது சிங்கிள் நாட்டாக போட்டிருக்கனால உங்களுக்கு சென்டர் கண்டுபிடிச்சி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கண்டுபிடிச்சிக்கங்க. இதுலேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு சென்டர் நாட் வருது. அது மாதிரி தான் பின்பக்கமும் வச்சுருக்கோம். இப்போ எப்படி இன்செர்ட் பண்ணலான்னு காட்டுறேன் வாங்க. பின்பக்கமும் நான் மிக்சர் நாட்டில் தான் பின்ன ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது இங்கேருந்து பாருங்கள் 1 2 3 4 இந்த மாதிரி வச்சு தான் பின்னிருக்கேன். இப்போ இந்த ஒயரை நம்ம கவர் பண்ண போகிறோம். நம்ம 4 ஒயர் எடுத்து வச்சுருக்கோம். உள்ளே வைக்கிற ஒயரு அதை பார்த்தீங்கன்னா 2 ஒயரை எடுத்து இதுக்கு நடுவில் போட்டுக்குங்க. அதாவது இந்த நாட்டினுடைய 4 பக்கத்து ஒயரையும் பிடிச்சிக்கிட்ட மாதிரி போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஒயரை எடுத்து இதில் போட்டுங்க. நம்மளுக்கு நல்லா கிரிப் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு உள் ஒயரை சமமாக மடிச்சு பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி ஈக்குவலாக மடிச்சுக்குங்க. எந்த பேக்கில் பின்னாலும் நம்ம கைப்பிடி பின்னும்போது இப்படி தான் உள் ஒயர் இன்செர்ட் பண்ணுவோம். அடுத்து நான் பேக்கில் பின்னிருக்கிற 2 கலர் ஒயரில் ஒவ்வொரு ஒயர் எடுத்திருக்கேன். இந்த 2 ஒயரையும் இந்த பக்கம் பாருங்க சைடு ஓட்டையில் விட்டு இந்த பக்கத்து சைடு ஓட்டையில் எடுத்துட்டுங்க. எடுத்து இதையும் சமமா மடிச்சுக்கணும். இப்போ நீங்கள் இந்த பெரிய ஒயர் இழுக்கும் போது சின்ன ஒயர் அட்ஜஸ்ட் ஆனாலும் ஆயிடலாம். ஆயிட்டா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த சமமாவே தான் இருக்குது. இப்போ நம்ம எப்படி ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாம். இதற்கு முன்பே நான் உருட்டு கைப்பிடி போடுவது எப்படி அப்படின்னு வீடியோ கொடுத்துருக்கேன். உள் ஒயர் இல்லாமலும் கொடுத்துருக்கேன், உள் ஒயர் வச்சும் கொடுத்துருக்கேன். அதையும் போய் பாருங்கள். இப்போ வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்மளுக்கு 2 பக்கமும் 2 ஒயர் இருக்கும். அதாவது கோல்டன் கலர் ஒயர் ஒன்று இருக்கும், பிளாக் கலர் ஒயர் 2 கையிலையும் 2 இருக்கும். இப்போ சென்டரில் நம்மளுக்கு பிளாக் கலர் தான் கிடைக்குது. இதை இப்படி எக்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒயரை எக்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ கோல்டன் கலர் ஒயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன்று இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்று இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரை அப்படியே கீழே கொண்டு வந்து இந்த பக்கம் அந்த 2 ஒயர் இருக்குது பாருங்கள், பெரிய ஒயரை அதுக்கு நடுவில் எடுத்துகிட்டு இப்படி வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒயரும் நம்மளுக்கு குப்புறமாக கிடைச்சிருச்சு. அதாவது மேலே நைஸான பகுதி வர மாதிரி கிடைச்சிருச்சு. இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயர் கோல்டன் கலர் இருக்கும், அது பள்ளமான பகுதி இருக்கிற மாதிரி இருக்கும். அதை அப்படியே திருப்பி இப்படி அடியில் கொண்டு வாங்க. அடியில் கொண்டு வந்து இந்த பக்கம் இருக்க 2 ஒயருக்கு நடுவில் பாருங்கள், 2 ஒயருக்கு நடுவில் போட்டு இப்படி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ இது முதல் நாட்டுங்கனால நம்மளுக்கு லூஸாக கிடைக்கும். நல்லா பிடிச்சி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி இந்த நாட்டினுடைய பக்கத்தில் கொண்டு போய் நெருக்கிக்குங்க. இனிமேல் நம்ம இப்படியே பின்னிட்டு வர வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு ஒயர் கீழே இருக்குது. ஃபஸ்ட்டு கருப்பு தான் கீழே இருக்குது. அப்போ இதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இந்த 2 ஒயருக்கு நடுவில் போட்டு இப்படி எடுத்துகிட்டு வாங்க. சடை பின்னுற மாதிரி தான். இந்த கருப்பு பாருங்கள் இப்போ கீழே இருக்குது. இந்த கருப்பு எடுத்து இந்த 2க்கு நடுவில் போட்டு இப்படி எடுத்துகிட்டு வரணும். நம்ம எவ்வளோ டைட்டாக பின்னிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு நல்லது. இப்போ பாருங்கள் இந்த கோல்டன் கலர் கீழே இருக்குது. இந்த 2க்கு நடுவில் போட்டு எடுத்துகிட்டு வந்துருங்க. இப்போ இந்த கோல்டன் கலர் லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு ஒயர் எடுக்கணும், ரைட் சைட்லேருந்து ஒயர் எடுக்கணும், அடியில் போட்டு மேலே கொண்டு வரணும். இங்கே பாருங்கள் இப்போ இது கீழே இருக்குது. இதை எடுத்து இந்த 2க்கு நடுவில் போட்டு இப்படி எடுத்துகிட்டு வாங்க. இதே மாடலில் 3 ஒயர் வச்சு கைப்பிடி பின்னுறதையும் நான் போட்டி காட்டிருக்கேன். இது நம்ம 2 ஒயரில் பின்னிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 10 பின்னல் தொடர்ந்து பின்னிட்டு அப்படியே கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கணும். அப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டைட் கிடைக்கும். ரொம்ப சுலபந்தான். இந்த மாதிரியே பின்னிட்டு வாங்க.
பின்னும்போது பார்த்தீங்கன்னா இந்த பின்னல் பாருங்க அப்படியே சுற்றி சுற்றி நம்ம இது மாதிரி ஜடவில்லை மாதிரி வரும். இப்போ கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்குங்க. கொஞ்சம் பின்னிட்டு காட்டுறேன். நம்ம ஆரம்பிச்சிருந்து 10-15 சுற்று பின்னி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்மளுக்கு பாருங்க பின்னல் நல்லா தெரியுது பாருங்க. ஒரு கருப்பு ஒரு கோல்டன் கலர் வர மாதிரி அப்படி பின்னல் சுற்றி சுற்றி வந்திருக்கும். உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டில் தெரியல அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே காட்டுறேன். இப்போ நம்ம ஒரு 10 பின்னல் பின்னதுக்கப்புறம் இந்த உள்வயரை கையில் பிடிச்சிட்டு கொஞ்சம் இப்படி இழுத்து தள்ளினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைட் ஆகும். இப்போ பாருங்க மறுபடியும் போட்டு காட்டுறேன். இப்போ இந்த 4 ஒயரில் இந்த கருப்பு ஒயர் தான் கீழே இருக்குது. அந்த ஒயரை எடுத்து இப்படி சுற்றி உள்ள விட்டு எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இந்த கருப்பு பாருங்க இப்படியே கீழே விட்டு இந்த 2 ஒயருக்கு நடுவில் விட்டு எடுத்துகிட்டு வரணும். இதே ஸ்டெப்பை தான் நம்ம மாற்றி மாற்றி பின்ன போகிறோம் பாருங்க. இப்போ 3வது ஒயரை இப்படி எடுத்துகிட்டு வரோம். இப்போ இந்த கோல்டன் கலர் தான் கீழே இருக்குது. நம்ம விட்டுட்டா கூட நம்ம எந்த இடத்துல முடிச்சிருக்கோம் நம்மளுக்கு நல்லா தெரியும். எது ரொம்ப கீழவா இருக்குதோ அதுதான் எடுக்கணும். இப்போ பாருங்க இந்த ஒயர் எடுத்து இந்த 2க்கு நடுவில் போட்டு இப்படி எடுத்துகிட்டு வரணும். இந்த கைப்பிடி நல்லா டைட்டாக இருக்கும். உள்ளே நம்ம 4 ஒயர் கொடுத்துருக்கனால எவ்வளோ வலுனாலும் தாங்கும். இந்த பேக்குக்கு இந்த 4 ஒயர் வச்சு பின்னுறதே நம்மளுக்கு போதுமானதாக தான் இருக்கும். இந்த மாதிரியே பின்னிட்டு கடைசியாக சொருகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஒயர் இருக்கிறப்ப எப்படி கைப்பிடி முடிக்கிறதுன்னு நான் காட்டுறேன் வாங்க. இப்படி தொடர்ந்து பின்னிட்டோம். நம்ம அதே மாதிரி பின்னி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டோம். முதவே நம்ம ஒரு கைப்பிடி பின்னி முடிச்சிருக்கிறோம். அதை பாருங்க அந்த ஹைட்டுக்கு வச்சுக்கணும். வச்சு இதிலிருந்து நம்ம 1 2 3 4 5 6 பின்னல் கேப் விட்டு இதில் ஜாயின் பண்ணியிருக்கோம் பின்பக்கம். அதே மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வச்சு பின்னணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த பக்கம் சைடில் 2 ஒயர் இருக்கும். நம்ம உள்ளே வச்சிருந்த ஒயரோட 8 ஒயர் இருக்கும். இதை அப்படியே உள்ளே இன்செர்ட் பண்ணணும். பாருங்க இந்த ஒயர் எடுத்து இந்த 2 சைடில் விட்டுருங்க. இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஒயர் எடுத்து இதில் விட்டுருங்க. இது உருட்டு கைப்பிடி அப்படிங்கனால விட்டீங்கன்னா அவுந்துரும். அதனால நல்லா டைட்டா உள்பக்கம் கை விட்டு பிடிச்சிக்குங்க. இந்த 2 ஒயரை நல்லா பிடிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு மீண்டும் அவுந்து வராது. இப்போ இந்த ஒயரையும் 2 சைடில் பிரித்து பாதி பாதியாக விட்டுக்குங்க. விட்டு டைட்டாக வெளிப்பக்கம் தெரியாத அளவுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு சொருக ஆரம்பிக்கணும். எப்பவும் சொருகிற மாதிரி தான். நம்ம பேக் பின்னி கூட சொருகிறோம் பாருங்க. அதே மாதிரி இது கிராஸ் கட் ஒயர் அப்படிங்கனால போகிற போக்கில் ஆப்போசிட்டில் நீங்கள் சொருகிட்டே போகணும். இப்போ பாருங்க மேல் பக்கம் நம்மளுக்கு சொருகின இடமே தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா ஃபினிஷிங் நல்லா சொருகிட்டு உள்பக்கம் அப்படியே திருப்பிக்கிங்க. திருப்பி இப்போ இந்த ஒயரை சொருக ஆரம்பிங்க. பாருங்க இந்த பக்கம் கொஞ்சம் ஒயர் இருக்கும், இந்த பக்கம் கொஞ்சம் ஒயர் இருக்கும். 2 ஒயராக எடுத்து சொருக ஆரம்பிங்க. இதே மாதிரி சொருகி முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபினிஷிங்கில் காட்டுறேன் வாங்க. இப்போ நாம் உள்பக்கம் எல்லா ஒயரையும் சொருவிட்டோம். இந்த மாதிரி பாருங்கள் பிசுறாக இருக்கிற ஒயரெல்லாம் கடைசியாக வெட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி விட்டு இருக்கும், அதை கடைசியாக வெட்டி விட்டுடலாம். இந்த பக்கம் பாருங்கள் நான் ஆல்ரெடி வெட்டிட்டேன். அதே மாதிரி பேக்கை பின்னும்போது பார்த்தீங்கன்னா கூடையோடு ஒட்டாமல் இப்படி ஆடிட்டு தான் இருக்கும். இதை வந்து நம்ம இப்படி சேர்த்து வச்சு கட்டணும். அப்படி கட்டுறதுக்கு நான் இந்த பக்கம் பாருங்கள் கட்டி காட்டியிருக்கேன். இந்த பக்கம் எப்படி கட்டலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பேக் பின்னும்போது நம்மளுக்கு கிடைச்ச பிட்டு ஒயர் ஒரு அடி ஒயர் இருந்தால் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் போட்டுக்குங்க. ஒயரை போட்டுட்டு உள்பக்கம் சொருகி விட்டுறணும். ரெண்டையும் ஒட்டுக்காக கூட சொருகிக்கலாம். ஆனால் நான் ஒன்றை சொருகிட்டு தான் நான் எப்பயுமே கட்ட போகிறேன். பாருங்க இந்த மாதிரி 3-4 பின்னலில் சொருகிடுங்க. பாருங்க இந்த ஒயரை நம்ம உள்ள சொருகி எடுத்துட்டு இவ்வளோ தூரம் சொருகி எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து அவ்வளோ தூரம் நம்மளுக்கு தேவையில்லை. கரெக்டாக நீங்கள் எவ்வளோ விடணுமோ அந்த அளவுக்கு இழுத்துக்குங்க. இழுத்துக்கிட்டு இப்போ நம்ம இந்த ஒயர் வந்து ஒரு அடிக்கு மேலே தான் நம்ம எடுத்துருக்கோம். பிட் ஒயராக இருந்தது தான். இதை வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துலையும் ஒரு 3 தடவை 4 தடவை சுற்றி வாங்க. பாருங்க இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டிங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்குங்க. மறுபடியும் அதே ஓட்டையில் விட்டு ஒரு 4-5 முறை சுற்றி வாங்க. சுற்றி எடுத்துக்கிட்டு இதே மாதிரி உள்பக்கம் சொருகி விட்டுற வேண்டியதுதான். இப்போ வந்து நம்மளுக்கு பேக் கைப்பிடி வந்து பேக் விட்டு ஆடாமல் இருக்கும்.
எவ்வளோ தூரம் சொருக முடியுமோ சொருகிட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ஒயரை வெட்டிட்டு சொருகி விட்டுருங்க. பாருங்க நான் 3 சுற்று சுற்றிட்டேன். 3 4 சுற்றுனா போதும். ஒரே இடத்துல சுற்றுங்க, அப்போ கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள் இந்த கைப்பிடி கட்டினதை காட்டுற பாருங்க. இந்த இடத்துல கட்டியிருக்கேன். கட்டுனதே தெரியாத அளவுக்கு நீட்டாக ஃபினிஷாக பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதையும் உள்பக்கம் சொருகி விட்டுட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கைப்பிடி பின்னி முடிச்சிட்டோம். உள்ளே இருந்த பிசுறு ஒயரை எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டோம். இப்போ நம்ம கைப்பிடி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தமைக்காக நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஒரு வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.